வந்தே மாதரம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளியில் நாம் பேசப்போகும் தேசபக்தர்கள் காசிநாதன் ஐயா, அமீர் அம்சா ஐயா மற்றும் ராஜதுரை மைக்கேல் ஐயா ஆகும். காசிநாதன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் நாகப்பட்டினம் வேதாரண்யமாகும். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் சிப்பாயாக பயணித்தவர். ஆங்கிலேயர்களிடம் யுத்தம் செய்து 10 மாதங்கள் ரங்கூனில் சிறை தண்டனை அனுபவித்தவர். இவர் அவதரித்த தினம் ஜனவரி 22 ஆகும். அமீர் அம்சா ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் ராமநாதபுரம் ஆகும். இவர் தனது இளம் வயதிலேயே பர்மாவிற்கு தொழில் தொடங்குவதற்காக குடிபெயர்ந்தார். அங்கு நேதாஜி ஐயாவின் உரைகளை கேட்டு நேதாஜி ஐயா தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்திற்கு லட்சங்களில் நிதியை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். இந்திய தேசிய இராணுவத்திலும் பயணித்து இருக்கிறார். இவர் அவதரித்த தினம் ஜனவரி 22 ஆகும். ராஜதுரை மைக்கேல் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் ஆற்காடு செங்கம் ஆகும். இவர் காந்தியவாதி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அவதரித்த தினம் ஜனவரி 24 ஆகும். இவரை போன்ற தேசபக்தர்களின் புகழ் என்றென்றும் நம் தேசத்தில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.